அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஔவையாருடைய தனிப்பாடல்களில் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த பாடலுடைய சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா, சோழ மன்னன் அப்படியே காவிரி கரையோரத்தில் நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க சோலை வளம் பார்க்கறதுக்காக. அங்கே ஒரு சங்கு அது வாய் திறந்து அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்கு. இவர் நினைக்கிறாரு, இந்த சங்கு காவிரி கரையோரத்தில் இருந்து வாயை பார்த்துட்டு வானத்தை பார்த்துட்டு வாய் பிளந்துட்டு இருக்கே, இதுக்கு வானத்துலேருந்து என்ன உணவாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த மரத்தில் உள்ள பூக்கள்ல இருந்து தேன் அந்த சங்கனுடைய வாயிலில் விழுது. இதை பார்த்த சோழனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, இந்த சங்குக்கு கூட கடவுள் ஒரு உணவை கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியப்பிலேயே அவர் இருக்கிறாரு. அடுத்த நாள் அரசவைக்கு போறாரு. கம்பர் இருக்காங்க, ஒட்டக்குத்தர் இருக்காங்க, புகழேந்து புலவர் இருக்காங்க, எல்லாரும் அவருடைய அவையில இருக்காங்க. இந்த மனுஷனுக்கு மனசுக்குள்ள நேத்து பார்த்த காட்சியே தான் ஓடிட்டு இருக்கு. எப்படி அந்த சங்குக்கு கூட உணவு கொடுத்துட்டாங்க கடவுள் அப்படின்னு. இப்படி இருந்துட்டே இருக்க சூழல்ல ஔவையார் அவைக்குள்ள வாராங்க. மன்னனுடைய மனம் ஃபுல்லா அந்த காட்சியிலே இருந்தனால ஔவையாரை சரியா உபசரிக்கல. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறாரு. அங்க ஔவையார் உட்கார்றதுக்கு இருக்கை கூட இல்லை. இதை பார்த்த ஔவையாருக்கு ரொம்ப மன கஷ்டம் ஆயிட்டு. அப்போ ஒரு பாடல் சொல்றாங்க பாருங்க, எப்படி சொல்றாங்க பாருங்க. கால் நொந்தேன் நொந்தேன் கடுகி வழி நடந்தேன், யான் வந்த தூரம் எளிதன்று, கூணல் கருந்தேனு கங்காந்த காவிரி சூழ் நாடா, இருந்தேனு கெங்கே இடம். எப்படி கேட்குறாங்க பாருங்க. கால் நொந்தேன் நொந்தேன், 2 தடவை நொந்தேன் போடுறாங்க. கடுகி வழி நடந்தேன், எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன் தெரியுமா. யான் வந்த தூரம் எளிதன்று, கூணல் சங்கு, சரியா, கூணல்னா சங்கு, கருந்தேனு கங்காந்த காவிரி சூழ் நாடா, அந்த மனுஷனுடைய மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதே ஔவையார் அடிக்கிறாங்க. இருந்தேனுக்கு எங்கே இடம், நீ இருக்க சொல்லிட்டேலப்பா, எனக்கு எங்க இடம் இருக்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு அழகான அனுபவமா இருக்கு இல்லையா. நம்ம அடுத்த பாடல்ல அடுத்தடுத்த அனுபவங்களையும் அவங்களுடைய தனிப்பாடலையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.